இறைவனுக்கு நன்றி. சில திரைப்படங்கள் நிறைய உழைப்பை வாங்கும், அதற்கு ஏற்ற சன்மானத்தை, பரிசை கொடுக்க தவறிவிடும். சில படங்கள் எளிதாகவே வேலை வாங்கும், மிகப்பெரிய விருதை கொடுத்துவிட்டு போய்விடும். தர்மம் எங்கே, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த தர்மம் எங்கே திரைப்படமும் அப்படித்தான். நிறைய உழைப்பை வாங்கியது, அதற்குரிய பரிசு தராமல் தவற விட்டு விட்டது. ஏன்? வாருங்கள் தர்மம் எங்கே படம் குறித்து பார்ப்போம். நடிகர் திலகத்தின் மதிப்பிற்குரிய இயக்குநர்களில் ஒருவர் ஏசி திருலோகச்சந்தர். அவர் நடிகர் திலகத்தை வைத்து பல சிறப்பான படங்களை கொடுத்திருக்கிறார். அதே போல தர்மம் எங்கே படத்தின் கதை, திரைக்கதை, இயக்கம் ஏசி திருலோகச்சந்தர் தான். நடிப்பு நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், செல்வி ஜெயலலிதா, நம்பியார், முத்துராமன், நாகேஷ், எஸ்வி ராமதாஸ், குமாரி பத்மினி மற்றும் பலர் நடித்தனர். 1972ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் நாள் தர்மம் எங்கே வெளியானது. படத்தின் நீளம் 151 நிமிடங்கள் ஓடக்கூடிய படமாக இருந்தது. MS விஸ்வநாதனின் இசைக்கு கவியரசு கண்ணதாசன் பாடல்களை எழுதியிருந்தார். திரைக்கதை, வசனம் எழுதியவர் சக்தி கிருஷ்ணன். பாண்டிய கட்டபொம்மன் போன்ற படங்களுக்கு வசனம் எழுதியவர் தான் சக்தி கிருஷ்ணன். ஒளிப்பதிவு தம்பு, எடிட்டிங் பி. கந்தசாமி, தயாரிப்பு அது கொஞ்சம் சோதனையான வேலையாக போய்விட்டது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை இந்த படத்தை இடையில் வந்து தன்னுடைய பணத்தை செலவிட்டு தயாரிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ராஜசேகரனாக சிவாஜியும், ரூபாவாக ஜெயலலிதாவும், பூபதியாக முத்துராமனும், வாணியாக குமாரி பத்மினியும், மார்த்தாண்டம் என்கின்ற வில்லனாக நம்பியாரும், கேப்டனாக எஸ்வி ராமதாஸ் மற்றும் செந்தாமரையும் கேப்டனாக நடித்தனர். நாகேஷ் குர்கா வேடத்தில் வருகின்றார். குமுதினி சிவகாமி வேடத்திலும், ஆலம் கவர்ச்சி நடிகை ஆலம் நாட்டிய பெண்ணாகவும் தோன்றுகிறார்கள். மற்றும் ஜெமினி பாலு சிப்பாயாக வருகின்றார். நடிகர் திலகம் ஒரு மாறுபட்ட கதாபாத்திரத்தில், ஒரு போராளியுடைய தோற்றத்தில் மிக சிறப்பாக நடித்திருந்தார். அவர் போராளியாக, அதே சமயத்தில் பூக்களை, தோட்டத்தில் விளைகின்ற பூக்களை விற்பனை செய்கின்ற ஒரு விற்பனையாளராகவும் இருந்திருப்பார். எனவே அதற்கு தகுந்தாற் போலவும் பாடல்கள் அன்றைக்கு சிறப்பாக அமைந்திருந்தன. சுதந்திர பூமியில் என்கின்ற அந்த பாடலில் பூக்களை பற்றி மிக சிறப்பாக கண்ணதாசன் வார்த்தைகளை விளையாடி இருப்பார். அதே போல தர்மம் எங்கே, நியாயம் எங்கே என்கின்ற அந்த பாடலில் கொதித்து எழ வைக்கின்ற உணர்ச்சிகரமான வரிகள் சேர்த்திருந்தார் கண்ணதாசன். பாடலில் வீரம் என்னும் பாவை தன்னை கட்டிக்கொள்ளுங்கள், வெற்றி என்னும் மாலை தன்னை சூடிக்கொள்ளுங்கள் என்கின்ற வீரத்திற்கான ஒரு அடையாளத்தை, வீரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த பாடலில் விளக்கியிருப்பார். இன்னொரு பாடல் 4 காலமும் என்கின்ற ஒரு பாடல். இன்னொரு பாடல் ஒரு டூயட் பாடல், ஜெயலலிதாவும் சிவாஜியும் பாடுகின்ற பாடலாக பள்ளி அறைக்குள் வந்த வெள்ளி நிலவே என்கின்ற அந்த காதல் சொட்டும் பாடல். 1972ஆம் ஆண்டில் நடிகர் திலகம் நடித்த ராஜா, ஞான ஒளி, தவப்புதல்வன், வசந்த மாளிகை, நீதி, பட்டிக்காடா பட்டணமா, தர்மம் எங்கே என்று 7 படங்கள் வெளியானது. இந்த 7 படங்களில் மாபெரும் வெற்றியை பெற்றன. அதில் தர்மம் எங்கே மட்டும் தோல்வியை தழுவியது. தோல்விக்கு பல காரணங்கள் உண்டு. படத்தின் தயாரிப்பாளராக முதலில் சிவாஜியின் ஆடிட்டர்கள் தான் படத்தை தயாரிக்க தொடங்கினார்கள். காஷ்மீருக்கு சென்றுவிட்டு படப்பிடிப்பை நடத்தாமல், பணத்தட்டுப்பாடு, பட்ஜெட் என்கின்ற பல வகையில் படப்பிடிப்பு நின்று நடந்தது. ஒரு வகையாக பண குளறுபடியும் நடந்தது. படப்பிடிப்பு நடத்தப்பட்டு பிறகு தவிர்க்க முடியாமல் சில படத்தின் காட்சிகளும், தரமான காட்சிகளும் எடுக்க முடியாத சூழ்நிலையும் உருவானது. இதனால் ஒரு கட்டத்திற்கு பிறகு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனே செலவு செய்து படத்தை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. 1972ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் வெளிவர வேண்டிய அந்த படம் ஜூலை 15ஆம் தேதிக்கு தள்ளி போய் தாமதமாக வெளிவந்தது.
எப்போதுமே ஒரு படம் குறித்த நாளில் வெளிவந்து விட்டால் அதற்கான வெற்றியே வேறு. தாமதமாகும் போது அதற்கான வெற்றி தாமதப்படுகிறது. அது மட்டுமல்ல, அந்த பணத்திற்கான வட்டியும் ஏறி அது வட்டி குட்டி போட அது ஒரு நஷ்டமாக மாறிவிடுகிறது. தான் இந்த படத்திற்கான தாமதம் அந்த படத்தை தோல்வி படமாக்கியது. அந்த படத்தின் செலவையும் கூட்டிவிட்டது. சமயத்தில் பிரபல திரைப்பட விமர்சகர் ராண்டார்கை ஒரு விஷயத்தை கூறினார். இது எம்ஜிஆர் நடிக்க வேண்டிய கதாபாத்திரம், சிவாஜிக்கு இந்த கதாபாத்திரம் பொருந்தவில்லை என்று அவர் சொல்லியிருந்தார். நீங்களே அது ஏன் அப்படி சொன்னார் என்று அதை முடிவு செய்து கொள்ளுங்கள். ஆண்டில் வந்த 7 படங்களில் மிகப்பெரிய பாதிப்பை, தோல்வியை கொடுத்தது இந்த படம்தான். இதற்கு காரணம் நடிகர் திலகம் அல்ல, வேறு பல புற காரணங்கள் உண்டு. தர்மம் எங்கே படத்தின் கதை சுருக்கம் என்ன பார்ப்போம். ராஜசேகரன் சிவாஜி தமது கிராமத்தில் உள்ள தோட்டத்தில் விளையும் பூக்களையும் பிற விவசாயிகள் தோட்டத்தில் விளையும் மலர்களையும் சந்தையில் விற்பனை செய்யும் தொழிலை சிறப்பாக செய்து வருகிறார். பூக்களும் நெல்மணிகளும் விளையும் அந்த கிராமத்தை கொடுங்கோலன் மார்த்தாண்டன் நம்பியார் ஆட்டி படைக்கின்றான். அந்த கொடியவனிடம் இருந்து கிராமத்தையும் மக்களையும் காப்பதற்காக ராஜசேகரன் போராளியாக மாறி போராடுகின்றார், மக்களுக்காக போராடுகின்றார். ராஜசேகரனின் கிராமத்து காதல் தென்றலாக ரூபா ஜெயலலிதா வருகிறார். கொடியவர்களை கொள்கை வீரன் ராஜசேகரன் கொடியவர்களின் கொட்டத்தை அடக்கினாரா, வெற்றி வாகை சூடினாரா என்பதே மீதி கதை. சிறப்பான பாடல்கள் அமைந்தது, சிறப்பான இசையும் அமைந்தது. ஏனோ படம் அது ஜொலிக்கவில்லை. நடிகர் திலகத்திற்கு அந்த ஆண்டில் சிறு வெற்றியை தவற செய்த படமாக, அவருடைய உழைப்புக்கு சரியான பரிசு கொடுக்காத படமாக இது அமைந்து விட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.